நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹெச்ஜிசி ஹாரர் கேமிங் கிராஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு டேங்க் சொல்லணும். ஏன்னா 67 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்கிரைபர் அடிச்சுன்னா நம்ம 70 தொட்டுருவோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வாங்க கைஸ் ப்ளே கொடுத்தலாம். சரி ஓகே, ஈஸி மோடில் இருக்குது. ஓகே, ப்ளே கொடுத்தலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் எங்கன்னா சீவரில் தான் இறங்க போகிறோம். வாங்க போய் சீவரில் இது இல்லை, சீவர்னா சாக்கடை தானே. ஆமாம், இதுதான் அந்த சீவரோ. இந்த சீவருக்குள்ளே எவனாச்சும் பிள்ளை நிற்பானே. இங்கே ஆளை காணோம். இதுங்க இந்த பக்கம் யாரோ வர மாதிரி சொல்லுது. ஓ ஆமாம், இவன் தான் இது இங்கே தான் பாருங்க. இவன் தான் இப்போதைக்கு நம்ம எனக்கு இங்கே ஒரு வில்லன். ஏட்ரா குரோபார வரானா? இந்த பக்கம் வரான் வரல. ஒருவேளை அந்த வழியாக வருவானா? இல்லை, இந்த வழியாக தான் வரான். இன்னொன்னா இதை உடச்சு வாங்க. இப்போ இந்த வழியாக ஓடி போய் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு வாங்க திரும்பி இந்த வழியாக போவோம். ஐயோ ரொம்படி பைத்தியாரா, என்னடா இவ்வளோ இதாக வர? கொஞ்சம் விட்டுருதான் எனக்கு பிடிச்சிருப்பான். ஆனால் என்ன அவனுக்கு அவ்வளோக்கா மூளை இல்லை. என்ன பார்த்தா மூளை இல்லைன்னு சொல்கிற? போகிற மட்டும் ஒழிச்சுக்கலாம். போகிறானா? போயிட்டான். ஸ்க்ரூ போட்டு திரும்பி பெட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். ஒழிஞ்சிட்டு இப்போ திரும்பி அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகே, வரானா? காத்திருந்து காலங்கள் போவதுன்னு, காத்திருந்து காலங்கள் போவதுன்னு. அதுக்கு மேலே உனக்கு தெரியாதானே? தெரியாது. இப்போ அது என்ன? சரி போய் ஓப்பன். ஓகே வாங்க போய் ஓப்பன் பண்ணலாம். வாங்க. 1 2 3 வரானா? சூப்பர் வந்துட்டான். வாங்க நம்ம இந்த வழியாக ஓடலாம். ஓடு 3 ஓப்பன் பண்ணியாச்சு. 4-5 ஓப்பன் பண்ணோம். நாலு 5 6 வாங்க ஓடிலாம். எப்பாடா ஒரு வழியாக வெளியே வந்து விட்டோம். எப்பாடா இதுங்க சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எப்பாடா இங்கே உணவு ஓடி வர பாருங்க. ஐயோ கார்ப்பு கைஸ், வாங்க நம்ம இப்போ கிளம்பிடலாம். வாங்க. வெல்கம் டு த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னா ஃபஸ்ட்டு எஸ்டி கியாவுக்கு தான் போக போகிறோம். வாங்க எஸ்டி கியாவுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கியா வெப்பன் சென்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ப்பு இருப்பாப்ல. இங்கே அங்கே வரோம் பாருங்க. திருட்டு பைய எனக்கு 3 மாதமாக சம்பளமே கொடுக்காம மேலே வாங்கிட்டு இருக்கான்டா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4-5 பொருள் எடுக்க போகிறோம். அப்பாடா, நான் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டிருந்தேன். கமலா ஃபஸ்ட் போடலாமா இல்லை ஸ்மைலிங் கார் போடலாமான்னு. நீங்கள் பாதி பேர் பார்த்தீங்கன்னா கமலா தான் சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டுன்னு. அதை நான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப் 2 போட போகிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட் பார்ட் இங்கே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் இங்கே இருக்கும். இங்கே இருக்குது. ஓகே, வேற அவன் மூஞ்சிலேயே அவன் சுண்ணாம்பு தெரிவித்து வச்சுருக்காங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ரிச்சர்டு. இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்வான். அதாவது இந்த நம்ம பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோன்னா தலைவர் சரி செஞ்சு தருவாப்புல. ஓகே, ஒரு நிமிஷம், என்ன இடம் அது? வாவ், இதுக்கு பேர் தான் சொர்க்கங்கிறது. ஆனால் என்ன அமெரிக்காவோ போச்சு. சே, வாங்க போகலாம். இந்த இடத்துல ஒன்று. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 பாட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னா இங்கே, அது என்ன இந்த இடத்துக்கா? இங்கே. ஐயோ, அது பேர் வேறு தெரியல. டெர்மினஸ் சென்டருக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க இப்போ டெர்மினஸ் சென்டருக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெர்மினஸ் பவர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தூக்கி வீசுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சில குசும்பு வேலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். என்னடா குசும்பு வேலைன்னு நீங்களாம் கேட்பீங்க. அதை நான் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன். ஓடு நீங்கள். ஆமாம், ஓடு 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 ஓடு. இந்த செகண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போய் ஒரு பட்டன் அழுத்தி விடணும். அது இங்கே மேலே தான் இருக்கும்.
வாங்க போகலாம். ஏய் தம்பி விழுந்துடாதடா. எப்போடா ஜஸ்ட் மிஸ் அழிச்சு விட்டாச்சு. ஷபாடா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ப்பு இருப்பான். அது அங்கே இருக்கான் பாரு கார்ப்பு. அவன் எப்படி இருந்தாலும் இந்த வழியாக தான் வந்துட்டு போவான். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அது மட்டும் இந்த வழியாக சுற்றலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக அவன் வரமாட்டான். சரி ஓகே வாங்க. இந்த இடத்துல ஒரு கீ இருக்குமே. இங்கே இருக்கு பாருங்க. கார்ப்பு அங்கே போகிறான் கைஸ். ஓப்பன் பார்த்துட்டான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவனை கொஞ்ச நேரம் துரத்த விடலாம். தம்பி இருப்பா, நான் இந்த இதெல்லாம் திறந்துக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடா ஜெய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கேபிள்ஸ் எடுக்கணும். டே இதெல்லாம் எந்திரிக்கலாம் போனா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் இப்படி தான் பிடிச்சிருப்பாங்க கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 4 கேபிளை வேறு இருக்கணும். டே திருட்டுத்தாரி சி வாயில வண்ணமாக வருது. அடப்பாவி யாரா ஆயிடுவேன். இப்படியே ஓடலாம். ஒரு கேபிளுக்கு தூக்கியாச்சு. அப்பாடா ஒரு கேபிள் தூக்கிட்டேனே. எனக்கு இப்படி தொல்லையை கொடுக்குறேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்து என்கிட்ட சிக்கிக்கோய. எதுக்கு? கேபிள் எடுத்தாச்சு. வாங்க அடுத்ததுக்கு கிளம்பலாம். ஓகே அடுத்த கேபிள் எடுக்க இந்த பக்கம் போகலாம். ஓகே அடுத்த கேபிள் இதாக இருக்கு. பார்த்துறான். இங்கே எந்த வழியாக வரான்? இந்த வழியாக வரான். ஓகே நம்ம என்ன டக்குன்னு இந்த கேபிள் எடுத்துலாம். 3-4 கேபிள் எடுத்தாச்சு. அப்போடா ஜஸ்ட் மிஸ் கைஸ். கொஞ்சம் விட்டுருந்தா நான் பிசிறு தட்டியிருப்பேன் என்னைய. இப்படி இந்த இடத்துல ஒரு செலோ டைப் இருக்குமே. செலோ டைப் எங்கடா? வாங்க வெளியே போய் செக் பண்ணி பார்க்கலாம். செலோ டைப் வெளியே இருக்க வாய்ப்பு இருக்கு. டேய் கார்ப்பு கொஞ்சம் நீ விட்டுறா சாமி. டேய் யாரா இவன்? செலோ டைப் இங்கே இருக்கு. தூக்குடா செலோ டைப்பை. ஏய் மொட்டை கோச மாண்டையா, மூஞ்ச பாருங்களேன். நல்லா சுண்ணா மடிச்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்கு. கேவலப்படுத்துவோமோ? சரி படுத்துவோம். என்ன பிரயோஜனம்? நம்ம ஆள் தானே. எனக்கு வித்தியாசமா இருக்கு. அவன் வரதுக்குள்ள டக்குன்னு இந்த வழியாக ஓடிடலாம். வாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் கியா வெப்பன் சென்டருக்கு போகிறோம். வாங்க நம்பி எனக்கு கியா வெப்பன் சென்டர் கூப்பிட்டு போ. 500 ரூபா கொடுடா. பாவி பைய என்கிட்ட இந்த 500 ரூபாயும் பிடிக்க விட்டுட்டானே. ஏடா ஒரு ட்ரெயினில் வரதுக்கு 500 ரூபா கேட்குதாடா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சரி வாங்க இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டால் அப்புறம் அந்த கேபிள்ஸ் எல்லாம் இது பண்ண போகிறோம். வாங்க ஓப்பன் த டோர். ஓகே என்ன பண்ணலாம், தட்டி விட்டுரு உள்ளவோ. இதோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்க இந்த வழியாக போவோம். இந்த வழியாக போய் நம்ம போய் என்ன பண்ணலாம், டாலையும் அப்புறம் அந்த கேபிள்ஸையும் இது பண்ணிடலாம் கைஸ். வாங்க ஓப்பன் த டோர். இவன் என்னென்ன அப்படியே வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் அவன் என்னடானா பார்த்துட்டே இருக்கான். இங்கே நம்ம பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வாங்க ஓகே என்ன பண்ணலாம், மேக்கல் ரூல் டால் அப்படின்னு போட்டு இவங்ககிட்ட கொடுத்தலாம். இவன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே டேய் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுறா. இருடா உனக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறதா பெருசு. பேசுவா சரி எனக்கு இன்னொன்று வேணும். என்னடா பிரச்சனை உனக்கு? ரிப்பேர் மை கேபிள். அப்படி தெளிவா சொல்லு. பாடா இவங்கிட்ட நான் வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. இதே மாதிரி தான் ஒன்றால் என்னாச்சு தெரியுமா, மூடிக்கு நீ இதை எடுத்துகிட்டு போடி. பாடா கேபிள் எடுத்தாச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் மறுபடியும் நம்ம பார்த்தீங்கன்னா டெர்மினஸ் சென்டருக்கு போகிறோம். வாங்க போய் அந்த டெர்மினஸ் சென்டரில் நம்ம முதல்ல ஒரு சாக்கடைக்குள்ளே பார்த்தோம்ல, அவனை வந்து நம்ம இப்போ கொல்ல போகிறோம். அவனை கொல்றது எப்படின்னு லைவாக பாருங்கள். அவன் நம்மளை கொல்லுவானான்னு ஒரு டவுட்டில் இருக்கு. சரி வாங்க டெர்மினஸ் சென்டருக்கு கிளம்பலாம். ஷப்பாடா 10 மினிட்ஸ் சென்டருக்கு வந்தாச்சு கைஸ். சரி வாங்க இந்த வழியாக போகலாம். இந்த வழியாக போய் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம போய் இப்போ இந்த கேபிள்ஸ்லேயும் வச்சுட்டு வர போகிறோம். வைக்கிறதுக்கு முதல்ல கார்ப்பு நம்மளை விடுவானா? அவனை வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓப்பன் த டோர். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குதான் வர மாதிரியே. புஷ் புஷ். இருங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணு. ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான் இந்த இடத்துல காம்பாருங்க. திருட்டு பையன். சீ வாயில் நல்லா வருது. ஓ பக்கா சை வாய் வச்சு கம்முன்னு இருக்குதான். டேய் கொஞ்ச நேரமாச்சு கேப் விட்டு துரத்துறா, இல்லைன்னா உன் மூஞ்சியில் பூரா விட்டுருவோம். பார்த்துக்கோ. வரானா வந்துட்டு தான் இருக்கான். டே சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா நான் அதை தொட்டிருப்பேன். போடு
அவ்வளோதான். இனி லாஸ்ட் அந்த ஒன்று மட்டும் அழுத்தி விட்டுறலாம் கைஸ். வாங்க இந்த வழியாக போவோம். டக்குன்னு அழுத்தி விட்டுட்டேன். சப்பாடா இன்னொன்னா இவனை 4 சுற்றி விட்டு வாங்க திரும்பியும் போகலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இதை போய் டிசேபிள் பண்ணிக்கலாம். வாங்க டக்கு டிசேபிள் பண்ணுறான். பண்ணு. சப்பாடா டேய் இவன் வேற ஒருத்தன். சை டே அவன் போக வேண்டிய இடத்துக்கே நம்ம சுற்றிட்டு இருக்கோம் கைஸ். அதனால தான் அவன் போக மாட்டேங்கிறான். இந்த வழியாக போகலாம். போயிட்டான். டக்குன்னு போய் அழிச்சு விடு. அப்பாடா டக்குன்னு பச்சக். ஓகே செக்யூரிட்டி இதையும் டிசேபிள் பண்ணி விட்டாச்சு. இந்த டோரில் வாங்க இந்த டோர் வழியாக போயிட்டோம். இதா அப்பு போயிட்டு வர கார்பே. இப்போ மேலே ஒரு கார்ப்பு இருப்பானே வா கார்ப்பு வந்துட்டான். கார்ப்பு எங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே வரல அது மட்டும் சந்தோஷம். இங்கே ரோபோட்ஸ் இருக்கும், அது வேற ஒரு பிரச்சனை. வாங்க இந்த வழியாக போவோம். வாங்க இதை அழிச்சு விட்டுறலாம். பச்சக் பிடிச்சிட்டானே. ஐயோ வாடா திரும்பி இருந்த இடத்துக்கே வந்தாச்சு. வாங்க போவோம். இந்த வழியாக போவோங்க. இன்னும் இந்த வழியாக தானே வந்தோம். இதுவா இருங்க ஓப்பன். இந்த அப்புக்கு தான் நம்ம போகணும். அப்போ அப்பு வந்து இந்த இடத்துல இல்லை, அப்போ அந்த வழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஓப்பன். இது மறுபடியும்மா கைஸ் இருங்க, நான் மேலே போயிட்டு அவனை கொண்டுட்டு உங்ககிட்ட வர. சாவடா செத்தம்மா அவனே. என்ன தைரியம் தான் நீ இவ்வளோ தூரம் துரத்தி. இப்போ மாஸ்க்கு கொடுறா. இவன் மாஸ்க்கு தான் இப்போ நமக்கு தேவை கைஸ். சப்பாடா ஒரு வழியாக இவன் கதையை முடிச்சாச்சு. இந்த ரோபோட்ஸ் தான் குறுக்கால வந்துச்சு. எனக்கு அதான் ஒரு பயமாகி போச்சு. சரி அதனால் நம்ம இந்த மாதிரி நடுப்பக்கத்தில் போய்க்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே இது அதனே சைடில் போகக்கூடாது, நடுப்பக்கத்தில் மட்டும்தான் போகணும். வாங்க இந்த வழியாக போவோம். இந்த வழியாக போய் இது தானே இருங்க ரோபோட் காசு ஆகிட்டோம். அப்பாடா இது இல்லை. வாங்க அப்போ நடுப்பக்கத்தில் போவோம். இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் எஸ் இதுதான் டவுனு. வாங்க போவோம். சப்பாடா இப்போ போய் அப்கிரேட் மாஸ்க்கை வந்து அப்கிரேட் பண்ணோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கியா சென்டருக்கு தான் போகணும். வாங்க போவோம். போடா இல்லை நான் கிளம்புறேன். வாங்க கைஸ் டக்குன்னு போய் கியா சென்டருக்கு போயிடலாம். ஓகே டக்குன்னு போடா கியா சென்டருக்கு. 5000 ரூபா கொடுடா எதே. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கியா வெப்பன் சென்டருக்கு திரும்பி வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய குசும்பு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. திரும்பி போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்றுனா இப்போ என்ன சொல்கிறது நான் உங்கள்கிட்ட, அதாவது என் மாஸ்க்கை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஆமாம் மாஸ்க் அப்கிரேட் பண்ணலாம். வாங்க போய் ஓகே இப்போ என்னன்னா போகலாம் வாங்க. சரி ஒரு வழியா எப்படியோ இனி நமக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் வேலை இல்லை, அது மட்டும் சந்தோஷம். வாங்க போகலாம். அப்போ இந்த டோர் ஓகே போடு. டே அப்கிரேட் மை மாஸ்க்கு. ஓகேடா இரு நண்பா செஞ்சு தரேன். என் நண்பனி நீ என் நண்பனி. அதுலேருந்து ரத்தம் தான் வருது. அமைதியே எடுத்துட்டு போயிடு. அடா பாவி. ஓகே இப்போ மாஸ்க் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. வாங்க அடுத்ததாக நம்ம போகிற இடம் ஒரு கார்டன் செட்டு. வாங்க போகலாம். ஓப்பன். வாங்க கார்டன் செட்டு. ஆடா ஒரு வழியாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பிளேஸுக்கு வந்துட்டோம். ஓகே வாங்க இங்கே கீழே அங்கேண்ணா கீழே இறங்கிட்டு. ஐயோ வரானே ஓடுங்க. எம்மாடி பார்க்கலையாட்டா கெஸ். ஜஸ்ட் மிஸ் எப்படியோ பார்க்கல. என்னன்னா அவனை பார்க்காம அப்படியே என்ன பண்ணால் இந்த இடத்துல இங்கே ஒரு கீ கார்டு இருக்கும். அந்த கீ கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். வாங்க இதை எடுக்கலாம். நான் ரகசியத்தை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லாமல் இருக்கேனே. ஷூ அதெல்லாம் சொல்லக்கூடாது. சப்பாடா ஓப்பன் த டோர். ஐயோ மாஸ்க் போடுறோம் போடா. ஏ சரி மாஸ்க் வேட போட மாட்டேனே. இருங்க திரும்பி வரேன். மாட திரும்பி வந்துட்டேன். வாங்க போகலாம். இன்னொன்னா இப்போ நம்ம எம்மாடி மாஸ்க் எதுக்கும் இப்போ டேரக்ஷன் வண்டா ஓடு எம்மாடி துரத்துறாடா.
டே கீ கார்டு. ஐயோ அந்த மாதிரி போகலாம். பக் ஆயிடுச்சா? சரி நல்ல விஷயமா போச்சுக்க. அவனுக்கு பக் ஆயிடுச்சு. வாங்க நம்ம அந்த நேரம் பார்த்து இந்த இடத்துல திரும்பி கீ கார்டு எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுடலாம். அவன் நம்மளை பக் ஆகிட்டாங்க கைஸ். ஆனால் அவன் பரவாயில்ல. நம்ம பக் ஆனது ஒரு விதத்தில் நல்லது தான். மாஸ்க் போட்டு எனக்கு போட்டோமா தெரியல. சரி பார்க்கலாம். ஓகே இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸில் இருக்குது. எப்படியோ எவனுக்கும் பக் ஆகாமல் இருந்த ஒரு விஷயம் இவனுக்கு பக் ஆகிருக்கே. அது மட்டும் சந்தோஷம். வாங்க ஒன்றும் நான் அவன் கண்ணுக்கே தெரியலையாடாக்கே. சரி குரோபார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குரோபார் எடுத்துக்கொண்டு போய் நம்ம எங்கே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட்டை காப்பாற்ற போகிறோம். யார் அவங்கன்னு கேட்டிங்கன்னா லட்டு பட்டு. அவங்களுக்கு நான் வச்ச பேர் இதுதான், லட்டு பட்டு. ரொம்ப பெரிய பேர். ஐயோ தெய்வ செஞ்சுகளை காப்பாற்றுங்க. உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே. மூடிக்கிட்டு காப்பாத்துடா. இந்த மரியாதை எனக்கு போதும். நாங்கள் கிளம்புங்க. யா வாங்க போகலாம். ஸ்லோ மோஷனு ரச்சை சீக்கிரம் போங்கடா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மறுபடியும் தானே ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்காங்க. டே வாடா அவங்க சரி புள்ளிக்கிட்ட போயிடலாம். வாடா. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். இவன் என்ன நம்மளை பிடிக்கவே மாட்டேங்கிறான். சரி ஓகே எதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன. ஓப்பன் த டோர். எதுவும் இல்லை. வாங்க இவங்ககிட்ட கேட்கலாம். வேக்சின் பிளான்ஸ் வேணுமாம்மா இவனுக்கு. இந்த வேக்சின் பிளான்ஸ் எல்லாம் இதில் தான் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வேக்சின் பார்த்துட்டு இதாக இங்கே இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு இது தூக்கிய ஓட்டு இது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு. ஓகே செகண்ட் ஒன்று எங்கே இருக்கும்? செகண்ட் ஒன்று வாங்க செகண்ட் ஒன் போய் தருவோம். ரெண்டாவது எங்கே இருக்கும்? ரெண்டாவது பிளான்ஸ் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் வாய்ப்புகளுக்கு. பரவாயில்ல. ஒருத்தன் இவ்வளோ மணி நேரம் பக் ஆகிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாகிப்பான். அடப்பாவிங்களா. ஆடா இருங்க ஆட் பார்த்துட்டு வரேன். ஒரு வழியாக பக்குலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் ஆட்லேருந்து. அதாவது சரி வாங்க இந்த வழியாக போயாச்சு. இது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் புல் ஏதாச்சும் இருக்கா? என்னடா ஒரு இடத்துலையும் ஒன்றுமே வைக்க மாட்டேங்கலாடா சாமிங்களா. சாமி டே உங்களுக்கே அநியாயமாக தோணலை? சரி இந்த இருக்கு போடா. ரெண்டாவது பிளான் கிடச்சிச்சு. மூணாவது பிளான் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும் கைஸ். வாங்க போகலாம். இவன் என்னடா இன்னும் பக்கிலேருந்து வெளியே வரலையான்னு நீங்களாம் கேட்கலாம். ஆமாம் இவன் இன்னும் பக்கிலேருந்து வெளியே வரல. அப்படியே தான் இருக்கிறான். கோஸ்ட் மோடு கூட வைக்க கிடையாது. ஈஸி மோடில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் இப்போது. அத்தனை பேர் என்ன துரத்துனானுங்களே. இவன் துரத்துனான். யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறது. இவனு வச்சுட்டுச்சு ஒரு த்ரில் இல்லையே. பார்த்து பயப்படலாம். வாங்க இதை கொண்டு போய் இவன்கிட்ட கொடுக்கலாம். ஏ தம்பி இந்தாப்பா போய் செஞ்சு வச்சுக்கோ. அவனை போய் சூடு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே நம்ம பார்த்தீங்கன்னா போய் கியா சென்டருக்கு போய் ஒரு கன்னு செய்ய போகிறோம். வாங்க போகலாம். சரி வாடா கியா சென்டருக்கு வந்தாச்சு. ஓகே வாங்க இங்கே எவ்வளோ நம்ம முதல்ல இந்த இடத்துல தானே. ஆமாம் இந்த இடத்துல தான் இது வேணும். வாங்க என்னடா அது அடிச்சு விட்ருங்க எல்லாம் படுக்குது. அந்த பாக்ஸ் பறந்தது பார்த்தீங்களா நீங்கள்? ஓகே இன்னும் இதுக்குள்ளே இறங்கி திரும்பி போய் ரிச்சர்கிட்ட அதுக்காக என்ன செய்ய சொல்லலாம். வாங்க போகலாம். எப்போடா ஒரு வழியாக கேமை முடிக்க போகிறோம். வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஓப்பன் த டோர். தம்பி ரிச்சர்டே திரும்பி வந்துட்டாடா. எல்லாத்தையுமே கடன் கொடுத்து தான் பண்ணுவேன். இப்போ என்ன வேக்சினை வச்சு ஒரு வெப்பன் வேணுமா? ஆமாண்டா தம்பி ஏறே பண்ணி தரேன். எவ்வளோ தொல்லை பண்ணுறான். கடுப்பு எத்தனை மயில உன்னை எப்படிச்சு கொண்டுருங்க சாமி. இந்த வச்சுக்கோ. சப்பாடா எப்படியா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்று கிடச்சிச்சு. இதில் ஒரு இது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட் இருக்குது. அந்த புல்லட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் கதையை முடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்ககிட்ட ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா போதும். அதோட பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சு. வாங்க இப்போ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம முடிக்க பார்க்கலாம். வாங்க டேய் தம்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்றா. இந்த இடத்துக்கு அதான் அந்த கார்டன் செட்டுக்கு. ஓஹோ அந்த நாற்றம் முடிச்ச இடத்துக்கா? வா போகலாம். வந்தாச்சு கைஸ். வாங்க மாஸ்க் போட்டு போய் டக்குன்னு அவனை சுற்றி பொசிக்கலாம். எங்கே இருப்பான் அவன்? இருக்கான் பாருங்க. பக்கிலேயே இருக்கான் இன்னும். அவன் நின்னதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு சுட்டுறலாம். வாங்க தம்பி நில்லு. போச்சே மறுபடியும் ரீலோடு வேறு பண்ணுமே. சரி இருங்க கைஸ் நான் போய் வீடியோ பார்த்துட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக
வந்துட்டேன். என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிட்டான். வாங்க போய் டக்குன்னு அவன் கதையை முடிச்சிடலாம் கைஸ். வாங்க. ஏய் இந்த வச்சுக்கோ. சப்பாடா ஒரு வழியா இவன் கதையை முடிச்சாச்சு. வாங்க இப்போ அந்த பாட்டு எடுத்துடலாம். பாட்டு எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே வாங்க கைஸ், அடுத்த ஸ்டேஷனுக்கு போகலாம். ஒரு வழியாக கேம் முடிச்சோங்க கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பார்த்தவங்களா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடியுது. அதுக்கு முன்னாடி 4-5 கட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகே இப்போ இவங்க கூட பேசி முடிச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போக போகிறோம்னா வெப்பன் சென்டருக்கு போக போகிறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலைகள் இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். சரி ஓகே வாங்க கைஸ், கியர் சென்டருக்கு போகலாம். கியர் சென்டரில் உங்களை மீட் பண்ணுறேன். ஷப்பாடா வந்தாச்சு கைஸ். ஓ கார் எல்லாத்தையும் பிடிச்சிட்டானா, சூப்பர். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஹெஜிசி ஹாரர் கேமிங் கிராஷ். பை.